அதாவது டெல்லி மதுபான கொள்கை விஷயத்துல வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னால டெல்லியில சிசோடியா அரெஸ்ட் பண்ணப்பட்டார், துணை முதல்வர் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, கெஜ்ரிவாலுடைய உதவியாளர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார், சஞ்சய் சிங் எம்பி அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு, அப்புறம் சந்திரசேகர ராவோட பெண் கவிதா அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ இப்படி வரிசையா வந்து அவங்க பிஎம்எல்ஏ இடி வந்து பிஎம்எல்ஏ அரெஸ்ட் பண்ணாங்க, சிபிஐ வந்து கேஸ் பதிவு பண்ணாங்க, அந்த எஃப்ஐஆர்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னா கெஜ்ரிவால் வீட்லயோ அல்லது சிசோடியா வீட்லயோ பிஎம்எல்ஏ ஆக்ட் சொல்றபடி அந்த குற்றச்செயல்கள்ல சம்பாதித்த சொத்துக்கள் எதுவும் அவங்க கைப்பற்றல, எந்த பணமும் கைப்பற்றல. இது அந்த பர்டிகுலர் குற்றச்செயலில் ஈடுபட்டு அவர் ஏதாவது சொத்துக்கள் சேர்த்ததா, பினாமி சொத்துக்கள் சேர்த்ததா, எந்த விதமான விஷயமும் இதுல விசாரணையில வெளிவரல. அப்படி இருக்கும்போது பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வந்து அவர் போட்டது தப்புன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் இப்ப சிசோடியாலாம் வெளியில வந்துட்டாங்க, கெஜ்ரிவால் உதவியாளரும் ஜாமீன்ல வந்திருக்காரு, சஞ்சய் சிங் எம்பியும் ஜாமீன்ல வந்திருக்காரு. இப்போ கடைசியா வந்து கெஜ்ரிவாலுக்கும் பிஎம்எல்ஏ கொடுத்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அப்போ ஒரு ஜாமீன் கண்டிஷன்ஸ் போடும்போது நீங்க வந்து டெல்லி செக்ரட்டரியத்துக்குள்ள விசிட் பண்ண முடியாது, அதே மாதிரி நீங்க வந்து தலைமை செயலகத்துக்கு போக முடியாது, நீங்க முதலமைச்சராக செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள சிபிஐ கைது பண்ண விஷயத்துல பெயில் கேட்ட போது அதே கண்டிஷன்ல தான் அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்ல பெயில் விடும்போது என்ன கண்டிஷன் சொன்னாங்களோ அதே கண்டிஷனை சிபிஐ கேஸ்ல பெயிலுக்கு விடும்போதும் அதே கண்டிஷன் சொன்னாங்க. டெல்லி கவர்மெண்ட் பொறுத்த மட்டும் வந்து அந்த 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 சம்பந்தப்பட்டவங்க, அந்த மதுபான கொள்கை சம்பந்தப்பட்டவங்க வீட்டுல எல்லாம் வந்து சிபிஐ இடி சர்ச் பண்ண போது எந்த விதமான ஆதாரமும் சிக்கல. அவங்களுடைய ஒரே குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னு இடியோட குற்றச்சாட்டு, அந்த மதுபான கொள்கையில கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு கோவா எலெக்ஷன்ல வந்து ஆம் ஆத்மி வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது ஒரு பார்ட்டி செலவு பண்ணிட்டு வைக்கிறாங்க. அதாவது இவங்க தனிப்பட்ட முறையில் எதுவும் சம்பாதிக்கல, அந்த பார்ட்டிக்காக செலவு பண்ணிட்டாங்க எலெக்ஷன்லன்னு. இதே முதல்ல ஒரு தவறான விஷயம். அப்படி இருக்கும்போது அவங்க அரெஸ்ட் பண்ணவே தப்பா ஆக்சுவலா. இது வந்து ஒரு பார்ட்டி செலவு பண்ணதுன்னு கொண்டு வந்தது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல ஒரு புது வரலாறா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல வந்து யாருக்குமே வந்து குற்றச்செயலில் ஈடுபட்ட அந்த சொத்து பிராமி சொத்து இல்லாததுனால அவங்க விடுவிக்க வேண்டிய ஜாமீன்ல விடுவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ரொம்ப தெளிவா வந்து என்போர்ஸ்மெண்ட் கேஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு, பிஎம்எல்ஏ ஆக்ட்ல வெளியே விடக்கூடாதுன்னா கிடையாது, ஜாமீன் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது ஆர்டிகல் 21 விரோதமா இருக்கு, ஜாமீன்ல விடலாம், பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் சொல்லிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தா கூட இப்ப ரெண்டு கேஸும் ஒரு வெளியில இருந்தா கூட கெஜ்ரிவால் வந்து முதலமைச்சர் பதவியில இருந்து நீடிக்க முடியாதபடி, அதாவது செயல்பட முடியாதபடி இருக்காரு. சோ அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி செயல்பட முடியாத இருக்கிறவங்க நம்ம விலகி நின்று பார்ட்டி வேலையை பார்க்கலாம், இப்ப ஹரியானா எலெக்ஷன்ஸ் வருது அதுல பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம், அடுத்து மகாராஷ்டிரா வருது. சோ அதனால முழுக்கமா முதலமைச்சராக செயல்பட முடியாத போது பார்ட்டி வேலையாக செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்றாரு. அவர் வழக்கை சந்தித்து வழக்குல இருந்து அதுக்குள்ள அடுத்த எலெக்ஷனுக்குள்ள வழக்குல இருந்து வெளில வந்தாலும் மறுபடியும் கண்டெஸ்ட் பண்ணி ஆம் ஆத்மி ஜெயிச்சா மறுபடியும் இப்ப எடுத்துக்கிற முடியும் கரெக்ட் தான். ஒரு முதல்வராக ஃபங்க்ஷன் பண்ணாத போது எதுக்கு இந்த பதவியில் இருக்கணும் அவர் நினைச்சிருக்காரு, அதனால விலகிட்டார்.